முக்கிய செய்திகள். ம். சென்னையில் மர்ம காய்ச்சல் பரவி வருவதாக கூறி மாநகராட்சியிலிருந்து தடுப்பூசி போடுவதாக சொல்லி மர்ம நபர்கள் பல வீடுகளில் கைவரிசை காட்டியுள்ளனர். ம்ஹ்ம். அவர்கள் தடுப்பூசி போட்டவுடன் மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஆ, உடனே வீட்டில் இருக்கும் நகை, பணம், விலையுயர்ந்த ஆ, பொருட்களை திருடி அ சென்றுள்ளனர். அட பாவிங்களா! காவல்துறையினர் இதை பற்றி வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து ஹோ வருகின்றனர். ச்சே! என்னடா இது? எப்ப டிவி போட்டாலும் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ஹ. ஆ? ஹ. நீங்க யாரு? மேடம், என்னோட பேரு பூபதி. நான் ஒரு டாக்டர். வைரல் ஃபீவர் இப்ப அதிகமா பரவிட்டு இருக்கு இல்லைங்களா? அதனால கவர்மெண்ட்ல கேம்ப் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஏரியால வீடு வீடா போய் செக் பண்ணி, எல்லாருக்கும் வைரல் ஃபீவர் வராம இருக்கிறதுக்கு வேக்சின் போட்டுட்டு இருக்கோம். இந்த வேக்சின் போட்டுக்கிட்டீங்கன்னா ஃபீவர் வராது. ஒரு வேளை வந்தா கூட சீக்கிரம் சரியாயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன் மேடம். உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷனா? அதெல்லாம் வேணாங்க. இப்ப என்னால போட்டுக்க முடியாதுங்க. ஏன்னா, என் வீட்ல என்ன தவிர வேற யாரும் இல்லங்க. அப்புறமா வேணா நான் கேம்புக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. அது இல்ல மேடம். இப்ப கேம்ப்ல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க மட்டும் இப்ப அங்க வந்தீங்கன்னா, கூட்டத்துல நின்னு போட வேண்டியிருக்கும். அதனால தான் எங்கள மாதிரி கொஞ்சம் டாக்டர்ஸ வீடு வீடா போய் இன்ஜெக்ஷன் போட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க மேடம். ஆ, அப்படியா? ம், ஆ. ஹ. சரி, உள்ள வாங்க. ம், ம், உட்காருங்க. ம். நீங்களும் உட்காருங்க மேடம். செக் பண்ணி பார்த்துடலாம். ம், உங்க கைய கொஞ்சம் காட்டுங்க. ம், கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி உட்காருறீங்களா? ம். ம். ஓகே மேடம். இப்போ உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுறலாம். கைய கொஞ்சம் காட்டுங்க. ம். ஹ. அ. கொஞ்ச நேரத்துக்கு வலி இருக்கும். நல்லா தேய்ச்சு அ. விட்டுருங்க. அ. ஹ. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அ. எனக்கு என்னமோ பண்ணுது டாக்டர். என்ன டாக்டர் இது? திடீர்னு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு ஒரு டாக்டர். 2 நிமிஷத்துல எல்லாம் சரியாயிடும் மேடம். ஆ! ஹ! அ! டாக்டர், எனக்கு மயக்கம் வருது டாக்டர். பதட்டப்படாதீங்க. படுத்துக்கோங்க. மேடம், மேடம். என்ன இவ்ளோ டைட்டா இருக்கு? ச்சே. அப்பாடா. இன்னைக்கு நல்ல வேட்டை தான். ம். ம்ஹ்ம். என்ன ஏதோ ரொம்ப நேரமா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க மேடம்? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இன்ஜெக்ஷன் தானே. பரவால்ல, பரவால்ல. எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க. ஆஹா! இன்னைக்கு நல்லா ஒரு வெயிட் பார்ட்டியா மாட்டிக்கிச்சு. இவ உடம்புல இருக்கிற நகைய எடுத்தாலே 1 வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் போலயே! ஹலோ டாக்டர், நீங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ம். ஹலோ டாக்டர், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம்.
சரி சரி வாங்க உள்ள வாங்க. ம். உட்காருங்க. ம். கொஞ்சம் இருங்க டாக்டர். நீங்க முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி காஃபி இல்ல டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? அப்புறமா நீங்க எனக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க. சரிங்களா? ம். நான் உள்ள போய் உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன். பரவாயில்லங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? டாக்டர், நீங்க ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு குடிக்க ஏதாவது குடுத்தா தானே நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க டாக்டர். நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். ம். ம். ஜூஸ் குடிங்க. ம். தேங்க்ஸ் மேடம். ம். உட்காருங்க மேடம். செக் பண்ணி பார்த்துருவோம். ம். கையை காமிங்க. ம். ம். அப்படி திரும்பி உட்காருங்க. ம். கொஞ்சம் கையை காட்டுங்க மேடம். இன்ஜெக்ஷன் போடலாம். ம். என்ன மேடம், எனக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரியே இருக்குதா? ம். ம். என்ன மேடம், எனக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க? ஆ? உங்கள மயங்க வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மயக்க மருந்து கலந்தேன் டாக்டர். ஓ. ம். ஓ, சூப்பர். ஏன்டா நீ எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு என் நகையெல்லாம் ஆட்டைய போடலான்னு பாத்தியா? இப்பதான்டா உங்கள பத்தி எல்லாம் நியூஸ்ல புட்டு புட்டு வச்சாங்க. உன்னை வீட்டுக்குள்ள வர வச்சு உட்கார வச்ச உடனே நான் இளிச்ச வாயா இருப்பேன்னு நினைச்சிட்டல்ல? உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் எஸ்ஆர் நகர்ல இருந்து கால் பண்றேன் இன்ஸ்பெக்டர். என் வீட்டுக்கு ஒரு போலி டாக்டர் ஒருத்தன் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு என் நகை பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டு போலான்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர். நான் அந்த ஆளை புடிச்சு வச்சிருக்கேன். நான் அட்ரஸ் சொல்றேன், உடனே வாங்க. நம்பர் 22 ஜேஆர் ஸ்ட்ரீட், எஸ்ஆர் நகர். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஓகே மேடம், 5 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். ம்.